குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் என்றால் தலையெழுத்து. ஆமாங்க, எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தலையெழுத்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலையெழுத்து தலைத்துன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறது நம்ம இங்கே 3 குட்டீஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்போம், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா 3 குட்டீஸுங்க வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க தலையெழுத்து வந்து என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து தலையில் என்ன எழுதிருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? சொல்கிறேன். தலையில் ஒன்றுமே இல்லை, முடி பேன் தான் இருக்குது, வேறு எதுவுமே தலையில் இல்லை. அங்கே பார்த்தீங்களா அவங்க தலையில் வந்து எதுவுமே எழுதலைன்னு சொல்கிறாங்க, பேனும் முடி மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்போம். இவன் தலையில எதுவும் தெரியல, ஆனா எதிர்காலத்துல வந்து இவன் நல்லா படிப்பா, டாக்டர் ஆகி நல்லா இருப்பா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தலையில் வந்து எதுவும் எழுதலையா, ஆனால் அவங்க படித்து நல்லா வேலைக்கு போவாங்க, டாக்டர் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நில்லுங்க, பார்த்து சொல்கிறேன். இவ தலையில எதுவுமே இல்ல, வெறும் பேன ஈர் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இவ தலையில இல்ல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முடி கூட இல்லையா? முடி இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இவ பாருங்க. அவங்க தலையில எதுவும் எழுதலைங்களா, முடி மட்டும் இருக்குன்னா பேன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இவ தலையில எதுவும் இல்ல, ஆனா தலையெழுத்து என்பது நம்பிக்கை மட்டும்தான். ஓகே, படிப்பும் உழைப்பும் இருந்தால் வாழ்வில் உயரலாம். தலையெழுத்து என்பது மூட நம்பிக்கை மட்டுமே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து முக்கியம் வந்து ஒரு படிப்பு இருந்து உழைப்பு இருந்தால் நாம் வந்து முன்னே வரலாம். இந்த தலையெழுத்து என்பதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, குட்டீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அதே தான் கரெக்டாக பொருந்தும். இங்கே பாருங்கள், எல்லா குட்டீஸும் அவங்க தலையில் எழுத்துல எதுவுமே எழுதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலையெழுத்து என்பது ஒரு மூட நம்பிக்கை தான். அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னா கண்டிப்பாக உழைக்கணும், கஷ்டப்படணும். அப்போ தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கள்.